இயேசுவை எனக்குள்ள வரவழைக்கணும். இயேசு கிறிஸ்துவ கோயில்ல வந்து பார்த்துட்டு போறது இல்ல, கோயில்ல வந்து ஆராதிக்கிறது இல்ல, கோயில்ல வந்து வழிபடுறது இல்ல. ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை ஆள வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை ஆள வேண்டும், ஆசைகளை ஆள வேண்டும், நம்முடைய நோக்கங்களை ஆள வேண்டும். ஆண்டவரை உமால பரிசுத்தமாக்கப்பட்டவன் வந்திருக்கிறேன், உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன். நான் பாவி கிடையாது. ஏன்னா பாவிகளின் ஜெபம் கேட்கப்படாத பைபிளை சொல்லுது. தேவன் பாவிகளின் ஜெபங்களை கேட்கறது இல்ல. மீண்டுமாக அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே மகிழ்ச்சியாக வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட நேரமாக நீங்கள் ஜெப சூழ்நிலை அமர்ந்திருக்கிறீர்கள். செய்தி வேலை இறுதியாக வருகிற சூழ்நிலை கொஞ்சம் சரீரத்திற்கு களைப்பு உண்டு. தொடர்ந்து நாம் ஜெபத்தில் ஈடுபட்டாலும் வேதத்தில் சொன்னபடி ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது. எனவே இந்த நேரம் சரீரத்திற்கு களைப்பும் இளைப்பும் இன்னும் பசியும் வருவதற்கான சூழ்நிலை இருக்கிறபடினாலே நீங்கள் சாதாரணமாக உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்க முடியாதான். ஒரு போராட்டத்தோடு தான் எப்படி ஆகிலும் எல்லா சூழ்நிலை மத்தியில் அவனுடைய சத்தத்தை நான் தெளிவாக கேட்க வேண்டும் என்று ஒரு பெரிய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் காணப்பட வேண்டும். எனவே கர்த்தர் உதவி செய்வராக. இது ஒரு ஜெப கொடுக்கையாக இருக்கிற அப்படின்னாலே ஜெபத்தோடு சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்க வேண்டுமென்றால் அது தேவனுடைய அன்பை மட்டும் அடிப்படையாக வைத்து நிறைவேறாது. நம்முடைய பக்கத்திலும் ஆண்டவருக்கு அதற்கேற்ற ஒத்துழைப்புகள் தேவையாக இருக்கிறது. எனவே நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் ஆண்டவர் சில காரியங்களை செய்ய வேண்டும். நாம் வேண்டுதல் செய்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம், மன்றாடுகிறோம். இவைகளை கேட்டு ஆண்டவர் செயல்பட வேண்டுமென்றால் நாம் கேட்டதன்படி செயல்படத்தக்கதாக தேவன் நம்மிடத்தில் சில கிரியைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற அந்த வேளையில் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யார் ஜெபிக்கலாம், ஹூ இஸ் எலிஜிபிள் டு ப்ரே டு காட், யார் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிகள் வேதாகமத்தில் இருக்குது. பொதுவாக எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கடவுள் இரக்கம் உள்ளவர், அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு விண்ணப்பம் செய்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கிறார் என்கிற சிந்தனை உள்ளது. எனவே தான் எந்த மதத்திலும் இறைவேண்டல் என்பது முக்கியமான பகுதியாக இருக்குது. எனவே கடவுளிடத்தில் போய் ரொம்பவும் நம்ம மனதுருகி கேட்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்ய நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் சில மதங்களில் பார்த்திங்கன்னா கடவுளுடைய ஒரு இரக்கத்தை பெறுவதற்காக ரொம்ப தங்களை வருத்தி சிரமப்படுத்தி அந்த விதமான ஒரு சூழ்நிலையில் கடவுள் இறங்கி அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் பாண்டிச்சேரியிலிருந்து வருகிறேன். வருஷத்துக்கு ஒரு முறை வேளாங்கண்ணியில் ஒரு சிறப்பு விழா நடக்கும், பல நாட்கள் நடக்கும். அந்த வேளாங்கண்ணியில் நடைபெறுகிறதான அந்த நிகழ்ச்சிக்காக பல மாநிலங்களிலிருந்து நீண்ட தொலைவிலிருந்து ஜனங்கள் நடந்தே செல்வாங்க. 2 நாள் 3 நாட்கள் நிறைய பேர் காலில் செருப்பு கூட போட மாட்டாங்க. உடுத்த உடையோட வெயில் மழை இது எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு நீண்ட தூரம் பயணம் செய்வாங்க. அதில் குழந்தைகளையும் கொண்டு போவாங்க, வயதானவங்களும் போவாங்க, பலவீனப்பட்டவங்களும் போவாங்க. அவங்க சாலையில் நடந்து செல்கிற பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் அந்த வேளாங்கண்ணி நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே செல்லுவார்கள். எதற்கென்று சொன்னால் இன் ஆர்டர் டு கெட் சம் குட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் காட், கடவுளிடத்துலேருந்து ஏதாவது ஒரு நன்மையை பெறணுங்கிறக்கா அவங்கவுங்களுக்கு சில வேண்டுதல்கள், அவங்கவுங்களுக்கு சில விண்ணப்பங்கள். இந்த விண்ணப்பங்களை பெறுகிறக்கா என்ன பண்ணுறாங்க, காலில் செருப்பு போடுறது கிடையாது. சீதோஷ நிலைகள், கிளைமேட் கண்டிஷன் இதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. வெயில் மழை எல்லாவற்றையும் சிரமப்பட்டு போகிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள்? ஏன் சும்மா போகாமல் காலில் செருப்பு போடாமல் 3 நாட்கள் 4 நாட்கள் நடந்து வெகு தூரம் நடந்து அவ்வளவு சிரமப்பட்டு போகிறாங்களே? அதனுடைய காரணம் என்ன? இவர்கள் படுகிற பாட்டை பார்த்து, இவர்கள் அடைகிற வேதனையை பார்த்து, இவர்கள் எடுத்துக்கொள்கிற சிரமங்களை பார்த்து கடவுள் என்ன செய்யணும்? மனது உருகணும். அப்போ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். இவ்வளவு சிரமப்பட்டால் தான் அந்த கடவுளுடைய மனம் இறங்குன்னு சொன்னால் அந்த கடவுள் அன்பானவரா அன்பு இல்லாதவரா? கடவுளை குறித்து நமக்கு என்ன ஐடியா இருக்குது? காட் இஸ் லவ் இல்லையா? இஸ் மெர்சிஃபுல், ரொம்ப இறங்குகிறவர். ஆனால் நான் காலையில் செருப்பணியாதபடிக்கு வெயில் மழை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு 3 நாட்கள் 4 நாட்கள் 200 மைல் 250 மைல் நடந்து போனால் தான் அந்த கடவுளுடைய மனம் இறங்குதுன்னு சொன்னால்
அந்த கடவுள் அன்பானவர் அன்பு இல்லாதவரா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் முழுதும் பலவிதமான சிரமம், பலவிதமான கடினமான வேலைகளை செஞ்ச பிறகு தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கண்டிஷன் வச்சா நீங்கள் அன்புள்ள பெற்றோரா அன்பில்லாத பெற்றோரா? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க போல இருக்க. சரி, இன்றைக்கி நிறைய பேர் கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியலை, அப்படி தானே? கடவுளை பற்றி உண்மை, கடவுள் அன்பானவர்னு சொன்னால் நாம் காலில் செருப்பு போடாமல் போக வேண்டிய தேவையில்லை, அப்படி தானே? மழையில் நனைய வேண்டிய தேவையில்லை, வெயிலில் காய வேண்டிய தேவையில்லை, 200 மைல் 250 மைல் நடக்க வேண்டிய தேவையில்லை, முட்டை அடிக்க வேண்டிய தேவை இல்லை. ஆக இது போன்ற சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தான் கடவுளுடைய உதவியை பெற முடியும்னா, அந்த கடவுள் நம்ம சொல்லாமல் சொல்கிறேன்னா அவர் ரொம்பவும் கடினமானவர், ஸோ ஹார்ட், ஸ்டோனி ஹார்ட்டடு, கல்மனம் படைத்தவர். அதனால் இவ்வளவு சிரமப்பட்டால் தான் கொஞ்சம் என்ன செய்யும், அவர் இறக்கணும்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்க வேண்டும் என்றால் நம்ம எவ்வளோ வருத்துகிறோம் என்பதல்ல, எவ்வளோ ஒடுக்குகிறோம் என்பதல்ல, எவ்வளோ சிரமப்படுத்துகிறோம் என்பதல்ல, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம். டு வாட் எக்ஸ்டென்ட் வி கிவ் கோஆபரேஷன் டு காட் so that God will bless us. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எந்த அளவிற்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதுதான் முக்கியம். மற்றபடி ஆண்டவர் ரொம்ப சிரமப்பட்டாதான், ரொம்ப உன்னை உடிக்கினாதான், நீ 7 நாள் சாப்பிடாமல் இருந்தால் தான், தண்ணி குடிக்காமல் இருந்தால் தான், சோறு சாப்பிடாமல் இருந்தால் தான் உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படிலாம் கிடையாது. சொல்லப்போனால் உபவாசங்கிறத எதுக்குன்னு சொன்னால் ஆவிக்குரிய மேம்பாட்டுக்கு தான் கூட உபவாசம். இன்றைக்கி நிறைய பேர் உபவாசம்னாலே தெரியலை. உபவாசம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சோறு சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்து கடவுள் என்ன பண்ணுவார், ஐயோ பாவம் சோறு சாப்பிடாமல் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது, நமக்கு ஏதாவது நன்மை கொடுப்போம் அப்படி நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை தர்றதுக்கு நாம் ஒரு நாள் முழுதும் சாப்பிடாமல் இருக்கணும், ரெண்டு நாள் முழுதும் சாப்பிடாமல் இருக்கணும் கண்டிஷன் கிடையாது. உபவாசம்ங்கிறதே நம்முடைய உடலை நாம் தாழ்த்தி ஆவியை மேம்படுத்துவோம். அப்போ எதுக்கு உபவாசம் இருக்கணும்னா நம்முடைய ஆவிக்குரிய மேம்பாட்டிற்காக, ஒரு நன்மை பெறுகிறதுக்காக அல்ல, ஒரு வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கிறதுக்காக அல்ல, ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்காக அல்ல, பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்காக அல்ல. உபவாசங்கிறது பைபிள் எதுக்குன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தால் எதுக்காக? ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு போனாரா? எதற்காக உபவாசம் இருந்தார்? ஒரு வல்லமையான இறைப்பணியை செய்வதற்காக, அந்த ஊழியத்தை வெற்றியாக நிறைவேற்றுவதற்காக அவர் உபவாசம் இருந்தார். அதுபோல் தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆவிக்குரிய வல்லமை பெறுவதற்கு தான் நம்ம உபவாசம் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் அது செய்கிறதே இல்லை. நிறைய பேர் திடீர்னு உபவாசம் இருப்பாங்க. எதுக்கு? ஏதாவது நெருக்கடி இருக்கும், ஒரு வியாதி இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ சிரமப்பட்டு கல்யாணமாகாமல் இருக்கும், இல்லைனா பிள்ளைகளுக்கு ஏதாவது காலேஜில் சீட்டு கிடைக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி பல்வேறு காரியங்களுக்காக உபவாசம் இருப்பாங்களே ஒழிய, யாராவது எனக்கு பொறுமை ரொம்ப கம்மியாக இருக்குது, தாழ்மை கம்மியாக இருக்குது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை கம்மியாக இருக்குது, சகிப்புத்தன்மை கம்மியாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது, எரிச்சல் வருது, யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டா என்னால் அதை மறக்க முடியலை, அதனால் உபவாசம் இருக்கிறேன் அப்படி சொல்கிறத கேட்டிருக்கிறீங்களா? அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே உபவாசம் இருக்குன்னா எதற்கு உபவாசம் இருக்கணும்? நம்மை தாழ்த்துவதற்கு, நமக்குள்ளே நல்ல பண்புகள் வளர்வதற்கு, நல்ல குணாதிசயங்கள் வரும் என்றால் நம்முடைய சரீரத்தை சற்று தாழ்த்தி, சரீரத்தை சிரமப்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியினுடைய செயல்பாடு நம்ம இடத்துல அதிகமாகும். அப்பொழுது ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் நமக்குள்ளே வரும், ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட்ஸ் நம்ம இடத்துல வரும். இதுக்கு தான் உபவாசம். மற்றபடி நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், we must give proper cooperation to God. ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். முதலாவதாக யார் ஜெபிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை முன்வைத்தோம். யார் ஜெபிக்கணும்? எல்லாரும் ஜெபிக்கலாம். வாய் இருக்கிறவங்களாம் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ விண்ணப்பம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார், நிறைய நேரம் ஜெபம் பண்ணால் நிறைய நன்மை செய்வார். இல்லை, ஜெபிக்கிறத மட்டுமே பார்த்து கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லலை. முதலாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது தம்முடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கின்ற பொழுது எப்படி சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார், அங்கே ஒரு பெரிய உண்மை இருக்கு. வாசியுங்கள், லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போதும். துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா யார் ஜெபிக்கலாம்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறவங்க ஜெபிக்கலாம். இது என்ன பெரிய மேட்டர்? ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அப்படி தானே? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் கடவுள்னு சொல்லலை,
பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லலை, என்ன சொல்லியிருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா. அப்போது பரலோகத்தில் இருக்கிறவர் தேவனாக இருந்தாலும் அந்த தேவன் நமக்கு யாராக வேண்டும்? அப்பாவாக வேண்டும். God must become our own father. நாம் அவருக்கு யாராக மாறணும்? சில்ட்ரனாக மாறணும். இந்த ப்ராசஸ் நடந்த பிறகு தான் ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ணலாம்? யார் வேணாலும் ஜெபம் பண்ண நம்ம சொல்லலாம். வாய் இருக்கிறவங்களாம் ஜெபம் பண்ணலாம், ஜெபிக்கிற பழக்கம் இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் யாருக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறாரோ அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம், அவங்களுடைய ஜெபம்லாம் கேட்கப்படும். அதற்காக நாம் ஒருவேளை இப்படி நினைக்கலாம், ஓஹோ அதனால் இது வரைக்கும் நம்ம ஆண்டவரை ஆண்டவன்னு சொல்லி ஜெபம் பண்ணோமா, சாமி சாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணோமா, இல்லை ராஜா ராஜான்னு ஜெபம் பண்ணோமா, அதை விட்டு இனிமேல் என்ன பண்ணலாம்? அப்பா அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். அப்படி நம்ம முடிவெடுக்கலாம். வெறுமனே அப்பா அப்பான்னு சொல்கிறதுனால நன்மை கிடைக்காது. சர்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் முடிஞ்சு ஒர்ஷிப் முடிஞ்சு வெளியே போகிறவங்கள நிறைய பேர் ஐயா அம்மா ஐயா அம்மான்னு சத்தம் விடுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சத்தத்தை கேட்டு யாராவது கொஞ்சம் காசு போடுவாங்க. எதனுடைய நம்ம புள்ள கூப்பிடுதுன்னா கொடுக்குறாங்க, அவங்க ஐயா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு இரக்கத்தை பெறுகிறதுக்காக கூப்பிடுற சத்தம். நாம் அவங்களுக்கு காசு கொடுக்கறது அவங்களுக்கு நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற அடிப்படையில் இல்லை, நம்ம புள்ள கூப்பிடுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க ஒரு இரக்கத்துக்காக நம்மளை ஐயா அம்மான்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாம் அம்மா அப்பா ஆகிட மாட்டோம். எனவே இந்த விதமாக வார்த்தைகள் மூலமாக இல்லை, அது ஒரு ஆக்சுவல் ப்ராக்டிஸாக இருக்கணும். இப்போ நம்ம தேவர் எப்பொழுது நமக்கு அப்பாவாக மாறுவார்? எப்பொழுது நாம் அவரை அப்பாவென்று நினைத்து கூப்பிடுகிற பொழுதா? இல்லை, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ். என்ன இருக்குது? யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெறுமனே நாம் ஆண்டவரை அப்பா அப்பான்னு சொல்கிறதுல இல்லை. அவர் அப்பாவாக மாறணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய நாமம், யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அது என்ன நாமம்? பாவிகளை ரட்சிக்கிற நாமம். 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்கிறது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அந்த நாமத்தோட விசேஷம் என்ன? மத்தேயு 1:21 வாசித்து பார்க்கும் பொழுது கேப்ரியல் தூதன் வந்து அவர் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். என்னன்னு சொன்னால், இவருக்கு நீங்கள் இப்படி ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர்? இவருக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும். ஏன்? பொருத்தமாக வைக்கணும். இயேசுன்னு என்ன அர்த்தம்? சேவியர், ரட்சகர்னு அர்த்தம். ஏன்னா இவர் என்ன பண்ண போகிறார்? ஹி இஸ் கோயிங் டு சேவ் ஹிஸ் பீப்புள் ஃப்ரம் ஆல் தேர் சின்ஸ். பாவத்திலிருந்து அவளை ரட்சிக்க போகிறார். அப்போது அர்த்தமுள்ள ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். இந்த நாமத்தின் மேலே நாம் விசுவாசம் வைக்கணும். முதலாவது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to believe this great name. இந்த நாமத்தை விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நிறைய கிறிஸ்தவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்க, ஆனால் நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போகலை. நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க அவர் ரட்சகர் என்று. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாட் ஜஸ்ட் பிலீவிங், ஆல்சோ வி ஹேவ் டு ரிசீவ் ஹிம். நல்லா கவனிச்சிங்களா? நாம் பெற்றுக்கொள்ளணும், நாம் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுநாதரை ரட்சகர் என்று நம்புறதோடு நிறுத்தி கொள்ளாதபடிக்கு, அவர் ரட்சகர்னா எனக்குள்ளே வந்து என்ன ரட்சிக்கிற வேலை அவர் செய்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணணும். அல்லேலூயா. எனவே முதலாவதாக எப்பொழுது அவர் நமக்கு அப்பாவை மாறுகிறானா, தேவன் அப்பாவை மாறுகிறான்னா, இயேசு கிறிஸ்துவினால் நான் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவை எனக்குள்ளே வரவழைக்கணும். இயேசு கிறிஸ்துவ கோயிலில் வந்து பார்த்துட்டு போகிறதில்ல, கோயிலில் வந்து ஆராதிக்கிறதில்ல, கோயிலில் வந்து வழிபடுறதில்ல. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வரணும். எனக்குள்ளே வரணும்னு சொன்னால் ஐ மஸ்ட் ரியலைஸ் தட் நெசசிட்டி. ஏன் வரணும்? வாட்ஸ் த கம்பல்ஷன்? அவர் வர வேண்டிய கட்டாயம் என்ன? அவர் வர வேண்டி இருக்குது. ஏன்னா ஒரு மனிதன் இயற்கையிலேயே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லையா? பிறக்கும் பொழுதே அடிமையாக இருக்கிறான். வளர வளர அவன் அந்த அடிமைத்தனத்தில் பெருகிறான். அந்த பாவத்தில் அவன் அடிமையாக இருக்கிறத அவனுடைய வாழ்க்கையில் அவன் அறிகிறான். இப்படி அறிந்து இந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர்றதுக்காக அவனுக்கு இயேசு தேவைப்படுகிறார். எனவே அந்த இயேசுவை எங்கே அழைக்கணும்? இருதயத்துக்குள்ளே அழைக்கணும். எனவே அடுத்த முறை நம்ம தேவனை அப்பா என்று கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுக்க, நீ உண்மையிலே என்னுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டால், எஸ் லார்ட், ஐ எம் யுவர் சைல்டு, ஐ எம் யுவர் சன், ஐ எம் யுவர் டாட்டர், அப்படி சொல்லும்படியாக இருக்கணும். அப்படி சொல்லணும்னு சொன்னால் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் நடந்திருக்கணும். எனவே யார் ஜெபிக்க முடியும்? சிலர் வந்து நல்லாவே ஜெபம் பண்ணுவாங்க, அப்படி தானே? அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கும். வாயை திறந்தா பொய் சொல்லுவாங்க, வீட்டில் போனால் சண்டை போடுவாங்க, மற்றவங்களை குறித்து வெறுப்பாங்க, விரோதிப்பாங்க, கசப்பாங்க, காய்முகாரம் கொள்ளுவாங்க, பெருமை பேராசி எல்லாம் இருக்கும். ஆனால் சர்ச்சில் வந்து நல்லாவே ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ப்ரேயர் வந்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும்.
ஆக நம்ம அந்த விதமாக ஜெபிக்கிறதுனால ஜெபம் கேட்கப்படுவதில்லை. முதலாவது யார் ஜெபிக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டுக்கணும். முதலாவது இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல என்ன கோஆப்ரேஷன் எதிர்பார்க்கிறான்னா, மகனே மகளே, நீ தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள். தேவனுடைய நன்மைகள் யாருக்காக இருக்கிறது? பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதில்லை அப்படின்னு இயேசுநாதர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? அதனுடைய அர்த்தம் என்ன? அதில் என்ன நமக்கு தெரிய வருகிறது? அப்போ யாருக்குரியது? பிள்ளைகளுக்குரியது. ஆனால் அந்த ஸ்திரீ ரொம்பவும் பர்சஸ் பண்ணதுனால அவர் அந்த நன்மையை கொடுத்தார். அதற்காக நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, நாய்க்குட்டியாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறவங்க கூட எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, உம்முடைய மேசின் கீழ் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை போல உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நன்மைக்காக வேண்டுதல் செய்கிறேன், இறங்கி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நாய்க்குட்டியாக தங்களை மாற்றிக்கொண்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அது ஒரு சரியான வழி கிடையாது. ஏன்? ஆண்டவர் நம்மளை நாய்க்குட்டியாக பார்க்கறதுக்காக விரும்பலை. நம்மளை நாய்க்குட்டியாக வச்சிருக்கணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரத்தம் சிந்த வேண்டிய தேவை இருந்திருக்காது, சிலுவையில் அறையப்பட வேண்டிய தேவை இருந்திருக்காது. நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறணும், அவருக்கு பக்கத்தில் உட்காரணும். மேசைகளை நாய்க்குட்டிகளாக இருக்கிறதில்ல. எனவே எல்லாத்தையும் மாற்றிட்டார் ஆண்டவர். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது யாருக்கு நன்மைகள்? who will be benefited by God? யாருக்கு நன்மை கிடைக்கும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போது இன்றைக்கு இந்த ஜெபக்கூடுகளை நம்ம கலந்துருக்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to confirm that we are the children of God. நம்ம தேவனுடைய பிள்ளை. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கிறதோடு நில்லாதபடிக்கு இயேசுவை எனக்குள்ளே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஹவ் ரிசீவ்ட் மை காட், நவ் ஐ ஆம் வித் ஹிம். நான் அவரோடு இருக்கிறேன். ஐ ஹாவ் மை சேவியர், என்னுடைய இரட்சகர் நான் பெற்றிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு அஷூரன்ஸ் நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த விதமான ஒரு நிச்சயத்தின் பின்னணியில் ஜெபிக்கணும். முதலாவது இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேலை செய்கிறக்கு அனுப்பணும். இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்தில் வந்தார்? நாமெல்லாம் அவரை பாடுவோம், துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், அவருக்கு ஆராதனை கொடுப்போம், இல்லை என்றால் அவரை வழிபடுவோம். இவ்விதமான எதிர்பார்ப்புகளோடு வந்தார்? இல்லை, பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு. ஜீசஸ் கேம் டு திஸ் வேர்ல்ட் டு சேவ் த சின்னர்ஸ். அப்போ சேவ் த சின்னர்ஸ் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு வேலை, ஒரு ஆக்டிவிட்டி. அப்போ இந்த ஆக்டிவிட்டியை நம்மிடத்தில் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தாரே ஒழிய, இந்த ஆக்டிவிட்டியை, இந்த ஆக்ஷனை அவர் செய்ய விடாதபடிக்கு நாம் அவருக்கு தூரமாக இருந்து கொண்டு அவரிடத்துல மன்றாடுகிறதுனால மட்டும் நமக்கு நன்மை கிடைக்காது. மன்றாடுகிறதுனால நன்மை கிடைக்காது. எனவே அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்க வேண்டுமென்றால் முதலாவது இயேசு நமக்குள்ள ஒரு வேலை செஞ்சுருக்கணும். என்ன வேலை? நம்மை ரட்சிக்கிற வேலை. எனவே நம்ம ஒவ்வொரு நமக்குள்ள இந்த கேள்வி கேட்கணும், நான் ரட்சிக்கப்படுகிற அந்த வேலையை செய்கிறதுக்கு, என்னை ரட்சிக்கிற வேலை செய்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னா? எனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஜெபிக்க வேண்டும். மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தவர்கள் தான் ஜெபிக்க வேண்டும். என்றால் மறுபடியும் பிறந்து பிள்ளைகளாக மாறி அதற்கு அடையாளமாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களுக்குத்தான் ஜெபிக்கிற உரிமை கிடைக்கிறது. இதைத்தான் நீங்கள் ரோமர் 8:15 வாசிக்கிறீங்க. மறுபடியும் பயப்படுறதுக்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இதே விதமான வார்த்தைகளை நீங்கள் கலாத்திய 4ஆம் அத்தியாயத்தினுடைய 5, 6, 7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்க முடியும். நாம் அடிமைகளாக இல்லை, புத்தர்களாக இருக்கிறபடினாலே தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்பினார். எதற்கு? அப்பா பிதாவை என்று கூப்பிடுவதற்கு, அந்த உரிமையை உருவாக்குவதற்கு. எனவே தான் நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய நிச்சயத்தை நாம் அறிந்து பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற அனுபவத்தை உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரொம்ப தீவிரமாக, ரொம்ப வல்லமையாக, ரொம்ப சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்கிறதுனால கடவுள் உடனே ஜெபத்தை கேட்டுருவார். இல்லைங்க, நாம் ரொம்ப சத்தமாக ஜெபிக்கிறது ஒரு உணர்வின் அடிப்படையில், ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில். நான் பல நேரங்களில் பார்ப்பேன், பல கிறிஸ்தவ கூடுகளில் ஜெபிக்கிற பார்க்கும் பொழுது ஆண்டவரை ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ரொம்ப த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக ஜெபிக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு விண்ணப்பம், உங்கள் ஏரியாவில் சாலைகளெல்லாம் உடைஞ்சு கிடக்குது, வண்டிக்கார் போக முடியலை, அதனால் கோரிக்கை கொடுக்குறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்க. கலெக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. கலெக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னமோ உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி அவர்கிட்ட வேண்டுதல் செய்வீங்க சொல்லுங்கள்?
கலெக்டர் அவர்களே, சாலையெல்லாம் உடைந்து வாகனங்கள் போக முடியாமல் இருக்கின்றது. உடைந்து கிடக்கிற சாலைகளை எல்லாம் கட்டி எழுப்புவீராக. அங்கே வாகனங்கள் போக முடியாமல் ஜனங்கள் சத்தளிக்கிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்வீராக. இப்படியா சொல்லுவோம்? சொல்லுங்க. ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கிறீங்க. அங்கே நமக்கு ஒரு ஹம்பிள்னஸ் வேணும், அப்படி தானே? ஒரு தாழ்மை வேணும். ஐயா, சாலையெல்லாம் உடைஞ்சு கிடக்குது, நடக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது, வாகனங்கள் போக முடியலை, அடிக்கடி வாகனம் ஒன்றுக்கொன்று உடைக்குது, தண்ணீர் தேங்கி கிடக்குது, கொஞ்சம் உதவி செய்யுங்கிற. அப்படி செய்வோமா? கலெக்டர்களை செய்வீராக, இப்பொழுதே இங்கேயே செய்வீராக, அப்படியே சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் பெரிய ஒரு ஷவுட்டிங் கொடுக்கறதுனால கர்த்தர் வேற வழி இல்லாமல் பெரிய கம்பல்ஷன் வருதப்பா, இதுக்கு மேலே நம்ம செய்யாமல் இருந்தால் ஏதா நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, நம்ம கிறிஸ்தவ கல்ச்சர் அப்படியே வளர்ந்து போச்சு. அதுக்காக நீங்கள் சத்தமாக ஜெபிக்கக்கூடாது சொல்லவில்லை. சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலர் ஜெபம் பண்ணுற வேலை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பெரிய சண்டையே நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கும் ஜெபம். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக, நான் ஒரு அறையில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இரவில் வந்தார் 10 மணிக்கு. என்னை சந்திக்க வந்தவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்கள், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்பொழுது எனக்கு என்னுடைய சூழலெல்லாம் பார்த்துட்டு எனக்கு திருமணமும் ஆகலை, எனக்கு ஒரு வாகனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலை பார்த்து எல்லாரும் தெரிந்து கொண்டா எனக்கு கல்யாணம் ஆகலை, வாகனமும் இல்லை. ஜெபம் பண்ணார் பாருங்க. இரவு 10 மணி வரும். இயேசுவினுடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன், அருமையான உம்முடைய ஊழியனுக்கு ஒரு அற்புதமான வாகனத்தை கொடுப்பீராக, அவருக்கு ஒரு திருமண வாழ்வை கொடுப்பீராக. அவர் போட்ட சத்தத்தில் அவர் சத்தம் போட்டு ஜெபிக்கிறவளை எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் பெரிய அடிதடி நடக்குது போல இருக்குது, பெரிய சண்டை நடக்குது போல இருக்குது. அந்த இரவில் அவ்வளோ சத்தம் போட்டது பண்ணார். பல நேரங்களில் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தாழ்மையும் வேணும். சூழல்களுக்கு ஏற்றபடி, தேவைகளுக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது மாதிரி சிலர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா அது ஜெபம் கிடையாது, பைபிள் ஸ்டடி. ஆண்டவருக்கு எல்லா வசனங்களையும் சுட்டி காட்டி அவர் என்னவோ மறந்துட்டது போலும், இவங்க ஞாபகப்படுத்தலாம் அவங்களுக்கு தெரியாத போலும், ஒவ்வொரு வசனமாக சுட்டி காட்டி விதமாக அவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே அப்படி இப்படின்னு அவருக்கு தெரியாத விஷயத்தையெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்து தான் இவங்க ஜெபம் பண்ண. மொத்தத்தில் அவங்க 15 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இவங்க எத்தனை விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்தில் வச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. மொத்தம் பைபிள் ஸ்டடி யாருக்கு? நான் எப்பொழுதுமே எங்களுடைய ஐக்கியத்தில் சொல்லுவேன், சுருக்கமாக ஜெபிக்கணும், ஜெப குறிப்பை உணர்ந்து ஜெபிக்கணும். பல கூடைகள் நீங்களும் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணீங்க. நான் சில ஜெப கூடைகளுக்கு போயிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஜெப குறிப்பை வைத்து ஜெபம் பண்ண சொன்னால் இவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்களே பாருங்கள். அதாவது நீ என்ன குறிப்போனாலும் சொல்லு, நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதை தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆக இவங்க பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உதாரணமாக இந்த தினத்தில் செய்தி வேலை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ண சொன்னால், ஆண்டவரை ஜார்க்கண்டை ரட்சிப்பீராக, சத்தீஸ்கரை ரட்சிப்பீராக, காஷ்மீரில் நடைபெற்று கொண்டிருக்கிறதான வன்முறை வரியாற்றல் நிறுத்துவீராக, உலகமெங்கில் நடைபெற்று கொண்டிருக்கிறதான பல யுத்தங்களை நிறுத்துவீராக. இது ஜெப குறிப்பே இல்லை. இப்போ சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு என்ன? இன்றைக்கி தேவ செய்தியை கேட்க போகிறோம். அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா குறிப்புக்கும் ஜெபம் பண்ணி ஒரு குறிப்பை ஜெபம் பண்ணால் விடுவாங்க. என்னது? சொல்லப்பட்ட ஜெப குறிப்பு. ஏன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் என்னென்ன ஜெபம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆக பல நேரங்களில் நம்முடைய ஜெப கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெபம் பண்ணுறவங்கள பல மேடைகளோ பார்த்தீங்கன்னா இப்பொழுதே செய்வீராக செய்வீராக. இல்லைங்க, ஆண்டவர் முன்னால் போய் ஆண்டவரே செய்யும், எங்களுக்கு நன்மை செய்யும்னு கொஞ்சம் ஹம்பிள்னஸோடு ஜெபிக்க வேண்டிய தேவை. ஆண்டவர் ரொம்பவும் மிரட்டக்கூடாது, ரொம்பவும் த்ரெட்டன் பண்ணக்கூடாது, ரொம்பவும் என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் ரொம்ப அதாவது நம்முடைய விண்ணப்பங்களை ரொம்ப வற்புறுத்தி ஜெபிக்கிறது வேறு, ரொம்ப அவரை கட்டாயப்படுத்துறது வேணும். சரி, இவ்விதமாக இருக்குது. ஆனால் அவ்விதமாக இருந்தாலும் முதலாவது யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் கேட்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஜெபமே ஜெயம்னு சொல்கிறாங்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் இடைவிடாமல் நன்மை கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, நான் எவ்வளோ இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் இறங்கலையே. அருமையானவர்களே, நாம் எவ்வளோ ஜெபம் பண்ணியும் நமக்கு நன்மை வரலன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இப்படியும் இருக்கும். நாம் ஜெபிப்பதற்கு தேவையான தகுதியோடு தானே ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு அப்பாவாக மாறி இருக்கிறாரா, அவருக்கு நம்ம பிள்ளைகளாக மாறி இருக்கிறோமோ, இதை உணராதபடி ஜெபிக்கிறோமா, இதை நம்ம சிந்திக்கணும். ரட்சிக்கப்படாதவனுடைய ஜெபம் காட்டில் போயிடும், அது பரலோகத்துக்கு போய் சேராது. ரட்சிக்கப்படாதவர்கள் எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா? எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தாரும், எனக்கு மனம் திரும்ப நிச்சயத்தை தாரும், எனக்கு மறுபிறப்பு நிச்சயத்தை தாரும்,
நான் ஒரு உம்முடைய பிள்ளையாக மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த நிச்சயத்தை தர. இதுக்கு தான் முதல் ஜெபம். அதற்கு பிறகு தான் பிற காரியங்கள். அல்லேலூயா. எனவே முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ரட்சிக்க வந்தார் என்பதை உணர்ந்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை மட்டுமே கேட்டு செயல்பட மாட்டார். நாம் நம்முடைய தேவைகளை அழுத்தம் திருத்தமாக வற்புறுத்தி சொல்லுகிறோம் என்ற காரணத்திற்காக மட்டும், நாம் அதிகமாக உபவாசித்துக்கு ஜெபிக்கிறோம் என்ற காரணத்துக்காக மட்டும், நம்முடைய தேவைகள் மிகவும் சிரமத்துக்குரியவளாக இருக்கிற என்பதை அறிந்ததனால் மட்டும் ஆண்டவர் செயல்படுவதில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் சில கிரியைகளை செய்து நம்மை குறிப்பிட்ட விதமாக வழி நடத்தி அதனுடைய விளைவாகத்தான் நம்மை நன்மை காண செய்கிறார். நாம் ஜெபிக்கிறதுனால ஜெப குறிப்புகளை மட்டும் கேட்டு அப்படியே நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க முடியாது. தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே அவர் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் முதல் காரியம், நம்மை ரட்சிக்க வேண்டும், நம்மை மறுபிறப்புகினராக கொண்டு செல்ல வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். God must make us holy. ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற வேண்டும் என்றால் அவருடைய முதல் விருப்பம் என்னவென்று சொன்னால், லேவியராகமம் 20:26 சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் 12:14 நான் வாசிக்கிறோம். எனவே ஹோலினஸ், தட்ஸ் a மீடியம். பரிசுத்தம் என்கின்றதான ஒரு தொடர்போடு தான் ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்க முடியும். எனவே நெக்ஸ்ட் டைம் நாம் ஜெபித்து ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யணும்னு சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறதுல நம்ம உறுதியாக இல்லைன்னு சொன்னால் நம்முடைய முதல் ஜெப குறிப்பு எதுவாக இருக்க வேண்டும்? நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சரீரத்தில் வியாதி இருக்கும், வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும், குடும்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், வியாபாரத்தில் தோல்வி இருக்கும், பலவிதமான தேவைகள் இருக்கும். இவைகளெல்லாம் இருந்தாலும் நம்முடைய தேவைகளை தேவன் கேட்டு நமக்கு தர வேண்டும் என்றால் அவர் நம்மிடத்திலே விரும்புகிறது முதலாவது பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 1:2 வாசியுங்கள். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஃபார் வாட் பர்பஸ் காட் ஹஸ் கால்ட் அஸ். நம்ம எதற்காக அழைத்திருக்கிறோம் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, ஆண்டவருடைய நோக்கம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நாம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? Not in order to give a worship, not in order to praise him. All these are secondary. இதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? So that we will become holy. நாம் பரிசுத்தவான்களாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யார் ஜெபித்து அந்த ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார்? யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படும்? யாருடைய விண்ணப்பங்கள் தரப்படும்? ஆண்டவர் விரும்புகிற விதமாக முதலாவது நாம் பரிசுத்தவான்களாக வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். லேவியராகமம் 20:8 வாஸ்து பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்று சொன்ன அதே தேவன் அங்கே என்ன சொல்கிறார்? நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஏன்னா நாமே நம்மை பரிசுத்தமாக்க முடியாது, நாமே நம்மை சரி பண்ண முடியாது, நாமே முடிவு பண்ணி தீர்மானம் எடுத்து ஆண்டவர் விரும்புகிற விதமான ஒரு ஹோலினஸ்க்குள்ளே வர முடியாது. ஆண்டவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்கணும். நாம் எவ்வளவு தான் நம்மளை சுத்தம் பண்ண நம்ம முயற்சித்தாலும் அது பரிசுத்தத்தை உருவாக்காது. பரிசுத்தமாவது என்பது ஆண்டவர் தான் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குறதை அறிந்து அவரால் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எனவே ஜெபிக்க செல்லுகிற ஒவ்வொரு வேளையிலும் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து, நான் ஆண்டவர் விரும்புகிற விதமான ஒரு பரிசுத்த நிலைமையில காணப்படுகிறேனா? என்னுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய மனநிலைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய சுபாவ நிலைகள் பரிசுத்தமாக இருக்கிறதா? என்னுடைய உறவுகள், ஐக்கியங்கள், இது போன்ற காரியங்களில் பரிசுத்தம் இருக்கிறதா? என்னுடைய நோக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதா? இவ்விதமாக நாம் சற்று நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், நம்மளை செக்அப் பண்ணி பார்க்கணும். பார்த்துவிட்டு அவைகளில் நாம் குறைபட்டவளாக இருந்தால், நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சற்று நேரம் அவைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு முதலாவதாக நாம் எதற்கு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, மேக் மீ ஹோலி. என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தவானாக்கும், என்னை கழுவி சுத்திகரியும். இதற்குத்தான் நாம் ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரு? பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். வெறும் ஆராதனைக்காரர்களாக அல்ல, வெறும் தொழுகைக்காரர்களாக அல்ல,
வெறும் வழிபாட்டுக்காரர்களாக அல்ல, வெறும் ஜெபிக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யாராக வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தவானாக வாழ வேண்டும். யாருங்க பரிசுத்தவான்? யார் பரிசுத்தவான்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தான் பரிசுத்தவான் சொல்லுவான். மதர் தெரேசா அவங்க பரிசுத்தவான், அல்ஃபோன்சா அவங்க பரிசுத்தவான், பால் பரிசுத்தவான், பீட்டர் பரிசுத்தவான் அப்படின்னு கொஞ்சம் பேர் தான் பரிசுத்தவான் நாம் நம்ம அப்ரூவ் பண்ணுறோம், கொஞ்சம் பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுன்னு சொன்னால் நாம் எல்லாரும் பரிசுத்தவானாக மாறணும். அல்லேலூயா. செயின்ட்னா யார்? தோஸ் ஹூ ஆர் ஹோலி. யார் ஹோலி? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களா ஹோலி. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு யார் என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் கடைசி வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பும் பரிசுத்தமானார். அப்போ நம்முடைய ஞானம் யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய நீதி யார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பரிசுத்தம் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுவோடு நாம் இருந்தால் நாம் ஹோலி, நாம் செயின்ட். புரிகிறதா? புரியலையா? எனவே பரிசுத்தவானாகிறது என்பது என்னமோ எல்லா உலகத்தையும் முற்றிலுமாக துறந்து, எல்லா ஆசைகளையும் துறந்து, ஒரு சன்னியாசி போல, ஒரு துறவி போல மாறி வருகிறவர்கள் தான் பரிசுத்தவான் என்ற அர்த்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிற எல்லாருமே பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அப்போ இயேசுவாகிய பரிசுத்தத்தோடு நான் இணைந்திருக்கிற பொழுது, இயேசுவாகிய பரிசுத்தம் என்னோடு இணைகிற பொழுது ஐ எம் ஹோலி, ஐ எம் செயின்ட். எனவே இவ்விதமான ஒரு பரிசுத்தவானாகும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனவே இந்த பரிசுத்த கிரியையை ஆண்டவர் நமக்குள்ளே செய்கிறதுக்கு நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். நம்மை பரிசுத்தவான்களாக்குவதற்கு நம்மிடத்தில் என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்யணும். அதற்கு நாம் கோஆப்ரேட் பண்ணணும். நாம் இந்த பரிசுத்தமாகிற நிலை குறித்து கவலைப்படாதபடிக்கு வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக மட்டுமே, குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக மட்டுமே, சரீரத்தினுடைய தேவைகளுக்காக மட்டுமே ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வேதம் சொல்லவில்லை. எனவே முதலாவதாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இரண்டாவதாக பரிசுத்தவான்கள் என்கிற ஸ்டேட்டஸை பெற்றிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான நிலையில் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்ற பொழுது பரிசுத்தவானாக வாழ்கிற நிச்சயத்தை பெற்றுக்கிறோமா? பல நேரங்களில் நம்ம எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? பாவியிலும் மோசமான பாவி சொல்கிறோமா, சொல்லலையா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அறிக்கையிடுற அறிக்கை என்ன? நம்ம என்ன அறிக்கையிடுறோம்? ஆண்டவரே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவன் வந்திருக்கு. நம்ம சபையில் சொல்கிறதில்ல. என்ன சொல்கிறோம்? தப்பி போன ஆடுகளைப் போல உம்முடைய சமூகத்தை விட்டு விலைகளிந்தோ எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. உண்மைதான். இதைத்தான் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோம்? சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறவங்கள, ஆண்டவரே நான் ஒன்றுக்கு உதவாத ஒரு பாவி, குப்பையிலும் குப்பையான ஒரு பாவி, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுறவங்கள ஆண்டவருக்கு சங்கடமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு 5 வருஷம் கல்வி கற்றுவிட்டு, ஐயா நான் ஒன்றும் அறியாத முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வாத்தியார் சந்தோஷப்படுவாரா? ஏன்னா உனக்கு 5 வருஷம் கற்றுக் கொடுத்தனே, நீ இன்னும் முட்டாளாக இருக்கிறியே, ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிறியே. ஒருவனுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறா, 3 மாதமாக ஓட்ட கற்றுக் கொடுத்து கடைசியில் ஸ்டார்ட் பண்ண, ஐயா எனக்கு ஸ்டார்ட் பண்ணவே தெரியாதவன், ஒன்றுமே அறியாதவன், ஸ்டியரிங்கை பிடிக்க அறியாதவன், திருப்ப அறியாதவன், பிரேக் போட தெரியாதவன், இப்படி சொன்னால் அவருக்கு சந்தோஷமாக இருக்குமா? நம்ம நிறைய நேரத்தில் பாவின்னு தான் ஆண்டவருக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ண, ஆண்டவர் இதில் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுற ஒன்றுமே இல்லையே. நாம் பாவிகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை நமக்கு அனுப்பினார். அந்த தேவன் தம்முடைய ஒரேபேரான குமாரனை அனுப்பி இருக்கிற பொழுது அவரை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம யாராக மாறணும்? பரிசுத்தவானாக மாறணும். ஆண்டவரே, அடுத்த முறை ஜெபம் பண்ணுறவளை எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே உம்மால் பரிசுத்தமாக்கப்பட்டவன் வந்திருக்கிறேன், உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நான் பாவி கிடையாது. ஏன்னா பாவிகளுடைய ஜெபம் கேட்கப்படாது பைபிளை சொல்லுது. தேவன் பாவிகளுடைய ஜெபங்களை கேட்கறதில்ல. இது ஒரு போலித்தனமான ஒரு தாழ்மை, நம்மளை பாவி. ஆனால் அதே ஜெபத்தில் சொல்லுவாங்க, அது ஒன்றுக்கும் உதவாத பாவி. வேறு யாராவது சொன்னால் பொறுத்துக்கிறாங்களா? வீட்டில் வேறு யாராவது அட பாவி அப்படி சொன்ன, அடி பாவி அப்படி சொன்னால் யாரை பார்த்து இப்படி சொன்ன உடனே நம்ம எகிருவோம் இல்லையா? ஆனால் ஆண்டோட்ட போய் என்ன சொன்னோம்? ஆமாம், அடுத்த முறை யாராவது பாவின்னு ஜெபம் பண்ணால் வெளியே போனப்பறம் சொல்லுங்கள், நீங்கள் பாவிங்கிற விஷயம் எனக்கு இப்போ தான் ரொம்ப தெரிஞ்சுது. நான் உங்களை பாவிலே நினச்சோம், இப்போ நீங்கள் எவ்வளோ பாவியாக இருக்கிறத சர்ச்சில் ஜெபம் பண்ணுறவங்களே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லி பாருங்கள். அவங்க விடுவாங்களா அவங்கள? ஆண்டவர்கிட்ட நான் பாவி, உனக்கு ஒன்றும் பாவி கிடையாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா?
ஆனால் ஆண்டவர் நம்மை பாவியகல்ல பரிசுத்தவானாக பார்க்க விரும்புகிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவை இரத்தத்தை சிந்தினார், அதற்காகத்தான் வேத வார்த்தைகளை கொடுத்தார், அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை கொடுத்தார். இவை எல்லாவரையும் பெற்றுவிட்டு இன்னும் நான் ஒன்றுக்கும் உதவாத பாவி, குப்பையிலும் குப்பை, தூசியிலும் தூசின்னு சொன்னால் ஆண்டவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக. பரிசுத்தத்தில் நம்ம குறைவுபடுவோம், பரிசுத்தத்தில் நம்ம தவறுவோம். அதற்காக நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவர் நீர் என்னை பரிசுத்தவானாக்கினீர், ஆனால் அதில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், நான் வீழ்ந்து விட்டேன், எனக்கு உதவி செய்யும், அது வேற விஷயம். அதற்காக ஒவ்வொரு முறையும் பாவி பாவி என்று சொல்கிற பொழுது அந்த வார்த்தைகள் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாவதற்கு அழைத்திருக்கிறார். ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை பார்க்கிற பொழுது நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, பரிசுத்தவர்களாக இருக்கணும். மூன்றாவதாக, ஆண்டவரிடத்தில் நாம் பல காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் இதை செய்யும் அதை செய்யும் என்று நாம் கேட்கலாம். இப்படியெல்லாம் நாம் கேட்டாலும் இந்த நன்மைகளை நமக்கு தர வேண்டும் என்றால் நம்மை இருக்கிற விதமாகவே இருக்க விட்டு விட்டு ஆண்டவர் தர முடியாது. நாம் ஜெபித்து விட்டோம் என்ற காரணத்திற்காகவோ, உபவாசித்து விட்டோம் என்ற காரணத்திற்காகவோ, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி விட்டோம் என்ற காரணத்துக்காகவோ நாம் கேட்ட நன்மை அப்படியே தர முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழி நடத்தணும். இந்த மேய்ப்பன் ஆடுகளை எப்படி நடத்துவான்னு சொன்னால், நல்ல புல்வெளிகளை பார்த்து வைத்திருப்பான், நல்ல தண்ணீர் ஆறுகளை நீரோடைகளை பார்த்து வைத்திருப்பான். இவைகளை பார்த்து வைத்து இந்த ஆடுகளை என்ன செய்வான், மேய்ப்பன் அழைத்து செல்வான். இப்போ நம்ம ஊர் ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே கட்டி போடப்பட்டிருக்கோம், அப்படி தானே? ஏன்னா நம்ம சிஸ்டம் வேறு, நம்ம 1-2 ஆடுகள் தான் வளர்ப்போம். அதுவும் நாகர்கோவில் யார் ஆடு வளர்க்குறீங்கன்னு தெரில. அப்படி ஆடு வளர்த்தாலும் ஒரு குச்சியில் கட்டி போட்டுட்டு அதுக்கு தேவைன்னா அது இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுப்போம். ஆனால் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆடு மேய்க்கிற அந்த தொழிலை அதிகமாக பார்க்குறோம். அந்த இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள் ஆடு மேய்க்கிற பொழுது ஆடுகளை வீட்டு பகுதியில் கட்டி வைத்து ஆகாரம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆடுகளை புல்கர் இருக்கின்ற இடத்திற்கு அழைத்து செல்லுவாங்க, நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கு அழைத்து செல்லுவாங்க. அதை தான் தாவீது சொல்லுகிற பொழுது, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறான்னு சொல்கிறான். அப்போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை கேட்டு செயல்பட வேண்டுமென்றால் ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்றால் அவரால் வழிநடத்தப்படுவதற்கான ஒரு இருதயம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கன்னு சொன்னார். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது 27ஆம் வசனத்தை வாசித்து போகும்போது, என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற. வாசிங்கள் அந்த வசனத்தை. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள், my sheep hear my voice. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. they are following me. அப்போ ஆடுகள் திருப்தி அடைய வேண்டும் என்றால், நல்ல புல்வெளிகளை காண வேண்டும் என்றால், நல்ல நீர்நிலைகளை காண வேண்டும் என்றால், தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் ஆடுகள் இருக்கின்ற இடத்திலே அது நடைபெறாது. இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கின்ற காதுகள் அதற்கு வேணும். they must hear the voice of the shepherd. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். also they must follow the shepherd. அப்போ யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படும், யாருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும்? நாம் தனியாக ஜெபிக்கலாம், கூடுக இதுபோல் பலர் சேர்ந்து ஜெபிக்கலாம். எப்படி ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் we have to follow Christ. இயேசுவை பின்பற்ற வேண்டும். எவ்விதமாக வாழச் சொல்லியிருக்கிறாரோ அவ்விதமாக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த விதமான வழிகளில் நடக்க சொல்லியிருக்கிறாரோ அந்த விதமான வழிகளில் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இடுக்கமான வழியை குறித்து சொன்னார், அகலமான வழியை குறித்து சொன்னார், 2 வழிகளும் எங்கே சென்று சேரும் சொன்னார். இப்பொழுது நாம் அவர் விரும்புகிற வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை வழி நடத்தித்தான் செல்லுவார். வழி நடத்தி செல்லுகிற பொழுது, நாம் அவரை பின்பற்றி செல்லுகிற பொழுது அதனுடைய விளைவுதான் ஆசீர்வாதமே அன்றி இங்கே நாம் ஜெபித்தோடு அப்படியே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தரமாட்டார். நாம் காலையில் ஜெபிக்கலாம், மாலையில் ஜெபிக்கலாம், இடைவிடாமல் ஜெபிக்கலாம். எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் பதிலளிக்க வேண்டுமென்றால் அவர் தம்முடைய வார்த்தைகளின்படி நம்மை வழி நடத்த வேண்டும், அவருடைய வசனங்களின்படி நம்மை வழி நடத்த வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றணும், சுபாவ முறைகளை மாற்றணும், மனநிலைகளை மாற்றணும், சிந்தனைகளை மாற்றணும், நோக்கங்களை மாற்றணும். இந்த விதமாக எல்லா மாற்றங்களை செய்கிற பொழுது அதனுடைய விளைவுதான் பிளஸ்ஸிங். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் என்பது நேரடியான ஜெபத்தின் விளைவுகள் அல்ல. நாம் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், நடந்து ஜெபம் பண்ணலாம், ஓடி ஜெபம் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேசத்தில் அநேகர் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த ஜெபங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் என்ன வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாரோ அந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கவில்லை. நாம் ஜெபித்தா தேசம் மாறிடும், நம்ம ஜெபித்தா தேசம் தலைகளாக மாறிடும், எல்லாமே நல்லதாக நடக்கும், நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ தலைகளும் ஜெபத்திற்கு தான் they give more importance. ஆனால் உண்மையிலே ஜெபத்துக்கு நம்ம ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதுகெலும்பு. ஆனால் ஜெபிக்கிறதுனால மட்டுமே ரிசல்ட் வராதுன்னு பைபிள் சொல்லுது. எரேமியா 7:16 வாசித்து பார்க்கும் பொழுது, 14:11 வாசித்து பார்க்கும் பொழுது, 11:14 வாசித்து பார்க்கும் பொழுது, எரேமியா என்கிற தேவ பக்தன், தேவ ஊழியன், தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கின்ற பொழுது அந்த தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லுவார், இந்த ஜனங்களுக்காக நீ ஜெபிக்காதே, நீ ஜெபித்தால் நான் கேட்க மாட்டேன். காரணம் என்ன? ஜெபிக்கின்ற ஒரு செயலை கொண்டு மட்டும் தேவன் நன்மையை பெற முடியாது. ஜெபிக்கின்ற ஒரு செயல்பாட்டினுடைய விளைவினால் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொன்னார் தீர்க்கதரிசி இடத்துல? நீ எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கேட்டு செயல்பட முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறது. எனவே அவருடைய வாழ்க்கை முறை மாறணும், அவருடைய சுபாவங்கள் மாறணும். இன்றைக்கி நம்முடைய மத்தியில் இருக்கிற பெரும்பாலான ஊழியர் சொல்கிறதெல்லாம் என்ன? ஜெப கூட்டத்துக்கு வாங்க, 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெப மாநாட்டுக்கு வாங்க, ஜெப கூடுகை வாங்க ஜெபம் பண்ணோம் அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய தேவன் ஜெபத்தை கேட்கணும். என்ன செய்யணும்? வாழ்க்கை மாறணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கணும், பரிசுத்தாவின வழி நடத்தப்படணும், ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தை ஒப்பு கொடுக்கணும். அந்த விதமாக ஜெபிக்கும் பொழுது தான் ஜெபத்தினுடைய விளைவை பார்க்க முடியும். எரேமியாவை பார்த்து தேவன் சொன்னால் ஜெபம் பண்ணாத, நீ ஜெபம் பண்ணாலும் கேட்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 15 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஏசாயா காலத்தில் தேவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஐ எம் நாட் கோயிங் டு லிசன், நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் விரும்புகின்ற விதமான வழிகளில் நாம் நடவாமல், ஆண்டவர் விரும்புகிற விதமாக நாம் வாழாமல், ஆண்டவர் விரும்புகிற விதமான சுபாவ நிலைகளை நாம் வெளிப்படுத்தாமல் ஜெபியத்தை மட்டுமே நம்புவோம் என்றால் அது ஒரு ஃபால்ஸ் ஹோப். அந்த நம்பிக்கை வீணானது, தேவன் செயல்பட முடியாது. ஆடுகள் மேய்ப்பனை பின்பற்றி சென்றால் மட்டுமே ஆசீர்வாதங்களை கண்டடையும். அதுபோல நாம் ஆண்டவருடைய வழிகளில் நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 அத்தியாயத்தினுடைய 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு. காரணம் என்னவென்று சொன்னால், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கைகள் குறுகி போயிடலை, கேட்கக்கூடாதபடிக்கு காதுகள் மந்தமாகி விடவில்லை. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, சத்தம் விட்டு ஜெபம் பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் எல்லாம் கேட்டு தான் உட்காந்துருக்கு, ஆனால் செயல்பட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களும் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே இட் மேக்ஸ் சம் செப்பரேஷன், ஒரு பிரிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளோதான் சத்தமிட்டு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிறார், பிகாஸ் ஆஃப் த சின். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி செல்லுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறதுல நாம் உறுதியாக இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளின்படி செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். அல்லேலூயா. வெறும் ஜெபங்களினாலே வெற்றிகள் வருவதில்லை. இன்றைக்கி நிறைய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்னு போட்டிருப்பாங்க. அது ஒரு பக்கத்தில் உண்மையாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் உண்மையல்ல. ஏன்னா நிறைய பேர் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, ஜெயம் கிடைக்கல. ஏன்? வெறும் ஜெபம் மட்டும் ஜெயம் அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற விதமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையின் பின்னணியோடு ஜெபிக்கிற ஜெபம் மட்டும்தான் ஜெயம். அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு, நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், நம்மை ஆள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை ஆள வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை ஆள வேண்டும், நம்முடைய ஆசைகளை ஆள வேண்டும், நம்முடைய நோக்கங்களை ஆள வேண்டும், நம்முடைய திட்டங்களை ஆள வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை ஆள வேண்டும், நம்முடைய உணர்வுகளை ஆள வேண்டும். ஆளுகை செய்கின்ற ஒரு வேலையை ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவருமே ஆசீர்வதிக்க முடியும். எனவே தான் மத்தேயு 6:33 வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ ஹிஸ் ரைச்சியஸ்னஸ். அவருடைய ராஜ்யத்தை தேட. அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருடைய ரூலிங், அவருடைய ஆளுகை, அவருடைய கிங்டம். அவரால் நீங்கள் ஆளப்பட வேண்டும், அவரால் நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். அநேகர் தங்களுடைய எண்ணங்களை ஆளுவதற்கு ஆண்டவரை அனுமதிப்பதில்லை, சிந்தனைகளை ஆளுவதற்கு ஆண்டவரை அனுமதிப்பதில்லை,
வழிகளை ஆளுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதில்லை, ஆசைகளை ஆளுவதற்கு அனுமதிப்பதில்லை. ஆனால் வெறும் ஜெபங்களை மட்டும் நம்பிக்கொண்டிருப்பார்கள். முதலாவது தேவனால் ஆளப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகின்ற பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா, எல்லாம் கொடுக்கப்படும். வெறும் ஜெபம் அல்ல, வெறும் உபவாசம் அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யணும். லூக்கா 6ஆம் அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு கம்ப்ளைண்ட் அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். வாசிங்கள் 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யறது இல்லையே. யூ ஆர் காலிங் மீ as Lord and Lord, but you are not doing what I say. ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்கிறீங்க. சில நேரங்களில் சிலர் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு 2 நிமிஷம் ஜெபத்துக்குள்ளே 15 முறை ஆண்டவர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை அது? நமக்கு எல்லாமே ஒரு அலங்கார வார்த்தையாக மாறிவிட்டது. எல்லாமே ஒரு அலங்காரத்துக்காக சொல்கிறோம். ஆண்டவர் என்ன அர்த்தம்? மாஸ்டர், லார்ட், எஜமான் அப்படின்னு அர்த்தம். எஜமான்னு சொல்கிறதில்ல, எஜமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு காலத்தில் மல்கிய தீர்க்கதரிசியில் வழியாக தேவன் கேட்டார், நான் எஜமான் என்றால் அதற்கு கொடுக்கிற மரியாதை எங்கேன்னு கேட்டார். அப்படி தானே? நான் உங்களுக்கு எஜமான் என்றால் அதுக்குரிய மரியாதை எங்கே? இன்றைக்கி வாயினால் ஆண்டவரே 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 என்று சொல்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவோம். ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிறீங்க, மரியாதைக்குரிய பதங்களை உபயோகிக்கிறீர்கள், ஆனால் மரியாதை கொடுக்கறது இல்லையே. அவன் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யணும், அவர் சொல்லுகிறத கேட்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஜெபத்தின் வாயிலாக நன்மைகளை பெற விரும்பினாலும் வேதாகமத்தை வாசித்து வேத வார்த்தைகளின்படி வாழ வேண்டிய அவசியத்தை உணர்வதில்லை. தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டிய அவசியத்தை உணர்வதில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னவென்னு சொன்னால் நம்மை ஆளுகிற வேலை தான். ஏனென்றால் நம்முடைய சிந்தனைகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியலை. நம்மளுடைய எண்ணங்களை தாண்டி சிந்தனைகள் வருகிறது. ஆகாத சிந்தனைகள், அசுத்தமான சிந்தனைகள், மோசமான சிந்தனைகள், வெறுப்புக்குரிய சிந்தனைகள், கசப்புக்குரிய சிந்தனைகள், கோபமான சிந்தனைகள், இவைகள் எல்லாம் பியாண்ட் அவர் கண்ட்ரோல், நம்முடைய கட்டுப்பாட்டு சக்திக்கு மேலாக வருகிறது. இவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு we need the Lord, ஆண்டவர் வேணும். அவர் தான் ஆளுகை செய்ய முடியும். இந்த விதமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வல்ல ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆளுகிறாரா? அவர் நம்மை ஆளுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இது போன்ற காரியங்களை செய்கின்ற பொழுதுதான் ஜெபம் கேட்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆளுகை செய்ய விரும்பினார். அவரை ஆள முடியவில்லை. அவர்கள் வெண்கல கழுத்துடையவர்களாக இருந்தார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார். 40 வருஷம் அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த பொழுதும் கூட அவரை ஆள முடியவில்லை. எனவே அவர்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை. ஆளுவதற்கு வாய்ப்பளிக்காத மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கு நாம் சிந்திப்போம், நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறதா? நம்முடைய ஆசைகள் தேவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறதா? நாம் ஆசைப்படுகிறதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தமானவர்கள் தான் என்று அறிய முடிகிறதா? நம்முடைய ஆசைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் ஆசைப்படுறேன், எனக்கு இந்த ஆசை வருது, ஆனால் இது நல்ல ஆசையா கெட்ட ஆசையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த ஆசை நிறைவேற்றப்படணும், இல்லை என்றால் அந்த ஆசைகளை உம்முடைய ஆளுகைக்குள்ள சொல்கிறோமா? நிறைய பேர் தங்களுடைய ஆசையை அப்படியே சொல்லி அப்படியே நிறைவேறட்டும் இதை நிறைவேற்றும் மன வாஞ்சியில் நிறைவேற்ற சொல்கிறோம். ஆனால் இந்த ஆசை whether it is acceptable in the eyes of God or not, ஆண்டவருக்கு முன்பு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்கிறதில்ல. ஸோ காட் மஸ்ட் ரூல் அஸ், நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துவிட விரும்புகிறேன். நம்முடைய ஜெபங்கள் தேவனால் கேட்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமானவர்களாக நிற்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் ஆண்டவரால் நாம் ஆளுகை செய்யப்படும். இறுதியாக யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்மை குறித்து அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார். வாசியுங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியெல்லாம் வெட்டப்படும் என்று அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ நான் மெய்யான திராட்சை செடின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு அது விளங்கவே இல்லை. நான் மெய்யான திராட்சை செடி, என்னில் கனி கொடாத கொடி வெட்டப்படும். அப்போ என்ன அர்த்தம்? நான் ஐ எம் த ட்ரூ வைன், அதாவது கனி கொடுக்க வைக்க வல்லமை உள்ள ஒரு திராட்சை செடி. சில மரங்கள் அவ்வளோ வளர்ந்து பெருகி இருக்கும், ஆனால் 4 பழங்களை பார்க்க முடியாது. அப்படி தானே? ஏன்னா பழங்களை உருவாக்குகின்ற ஒரு சக்தி அதற்கு இல்லை.
அது வளர்ந்து பெருகி இருக்கும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தை பார்த்து அது ஏதாவது கிடைக்கும்னு உள்ளே போவார். ஆனால் ஒன்றுமே கிடைக்காது. அதற்கு இலைகள் இருந்தது, தலைகள் இருந்தது, செடி கிளைகள் இருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற பழம் இல்லை. பழங்களை உருவாக்க முடியாத அத்தி மரம். எனவே அதை சபித்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற பொழுது, ஐ எம் த ட்ரூ வைன், நான் உண்மையான திராட்சை செடி. அப்படி அர்த்தம் என்னவென்னு சொன்னால், நான் உங்களை கனி கொடுக்க வைக்க முடியும். யூ கேன் கிவ் ஃப்ரூட். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்னுடைய ஃபெலோஷிப்பில் இருந்தால், கொடியாக என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக கனி கொடுப்பீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்குறோமா இல்லையா? ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்க்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, இவைகளெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ். இந்த கனிகள் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசுவோடு நம்ம இணைந்திருக்கல. இயேசுவோடு இணைந்திருந்தால் நமக்கு பொறுமை இருக்கும். இயேசுவோடு இணைந்திருந்தால் நமக்கு தாழ்மை இருக்கும். இயேசுவோடு இணைந்திருந்தால் உண்மை இருக்கும். இயேசுவோடு இணைந்திருந்தால் நமக்கு சாந்தம் இருக்கும். இயேசுவோடு இருந்தால் சமாதானம் இருக்கும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ உபவாசம் இருந்தாலும், எவ்வளோ கோயிலுக்கு வந்தாலும், எவ்வளோ தான் பிரார்த்தனைகள் பண்ணாலும் சமாதானம் இல்லை, நல்ல பண்புகள் இல்லை, ஒழுங்குகள் இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை. அதனுடைய பேசிக் ரீசன் என்னன்னு சொன்னால், they are not united with Christ. They are not within the fellowship of Christ. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னோட நீ இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னால் நிச்சயமாக கனி கொடுப்பாய். கனி கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்னு சொன்னால், நல்ல குணமுடையவளாக மாறுவது, நல்ல பண்புடையவளாக மாறுவது. அந்த நல்ல குணமுடையவளாக பண்புடையவளாக மாறினா who will be benefited? கனி கொடுக்கறதுனால யாருக்கு பிரயோஜனம்? இது கடைசி பாயிண்ட், முடிக்க போகிறேன். கனி கொடுக்கறதுனால who will be benefited? யாருக்கு பிரயோஜனம்? ஆண்டவருக்கா மற்றவர்களுக்கா? சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நல்ல கனிகளை கொடுத்தா அதனால் பயன்படுகிறது யார்? ஆண்டவரா வேறு யாருமா? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. அப்படி தானே? இதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட இணைந்துரு, என்னோட நீ சேர்ந்துரு, அப்போது நீ நல்ல குணங்களை உடையவளாக மாறுவாய், நல்ல குணங்களை உடையவனாக மாறுவாய். அப்படி குணங்களை உடையவனாக மாறுகிற பொழுது யாருக்கு அதனுடைய பலன் வருகிறது? யார் அவங்க கூட இருக்கிறாங்களோ, யார் அவங்கள சந்திக்கிறாங்களோ, யார் மத்தியில் அவங்க வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்கிறாங்க? they are blessed. ஏன்னா நற்குணங்களினாலே வருகிற நல்ல விளைவுகளைப் போல வேறு எதனாலும் வர. ஒரு குடும்ப தலைவர் எவ்வளவுதான் சம்பாதித்து அந்த குடும்பத்திற்கு கொடுத்தாலும் அந்த மனுஷன் எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் எரிச்சல், எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் வெறுப்பு, விரோதம், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரோட இருந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா? இவர் நிறைய சம்பாதிச்சு போடுறார், மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறார், வியாபாரத்தில் 2 லட்சம் 3 லட்சம் வருமானம் வருது. ஆனால் வீட்டில் எதற்கெடுத்தாலும் சண்டை, ஒரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் பொறுத்துக்கவே மாட்டார், அடிதடி தான் போடுறார். அதுபோல் அந்த அம்மா இவ்வளோ வருமானம் இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது, ஆனால் எதுக்குமே அடிபணிய மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, பொறுத்துக்க மாட்டாங்க, எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவாங்க. அவர் வீட்டுக்காரர் எந்த பொருள் வாங்கிட்டு வரலாம், இந்த பொருளை யார் வாங்க சொன்னது, இப்படி செய்ய யார் சொன்னது, யாரை கேட்டதை செய்தீங்க, எதற்கெடுத்தாலும் சண்டை. அப்போ நற்குணங்கள் இல்லாத குடும்பங்களில் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் they cannot have the joy, they cannot have the blessing. அப்போ கேரக்டர் தான் வேணும், குவாலிட்டிஸ் வேணும். இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவரால் நமக்கு கிடைக்கிற பிரதான பலன்னா நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. குணாதிசயங்கள் மாறுகிற பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எனவே 2 லட்ச ரூபா ஹஸ்பண்ட் சம்பளம் வாங்கியும் அந்த ஹஸ்பண்ட ஒரு அன்பு இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமே கிடையாது. அப்படி தானே? ஆனால் அவர் 20,000 வாங்குறார், ஒரு 10,000 வாங்கினா கூட போதும். நல்ல பண்புள்ள மனுஷனாக இருந்தால், நல்ல ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். அப்படி தானே? அதனால இன்றைக்கி கொஞ்சம் சம்பளம் வாங்குற சில குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, நிறைய சம்பளம் வாங்குற நிறைய குடும்பம் சந்தோஷமாக இல்லையே. என்ன மிஸ்ஸிங்? வாட் இஸ் மிஸ்ஸிங்? என்ன குறைபடுகிறது? குணாதிசயம். எனவே தான் இயேசு சொல்ல, நானும் நல்ல திராட்சை செடி, என்னில் இணைந்திருந்தால் உங்களுக்கு கனி கிடைக்கும். அருமையானவர்களே, இவ்விதமான 5 முக்கியமான வேலைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலை செய்ததனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பொழுது ஜெபம் கேட்கப்படும், அப்பொழுது உபவாசத்துக்கு பலன் இருக்கும். முதல் வேலை என்ன? ஆண்டவர் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். இந்த வேலையை செய்கிறதுக்கு நாம் அனுமதித்தோமா? ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இந்த வேலை செய்கிறதுக்கு நாம் அனுமதித்தோமா? ஆண்டவர் நம்மை வழிநடத்தி அவரை பின் செல்ல நம்மை அழைக்கிறார். இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொண்டு ஆளுகை செய்ய விரும்புகிறார். இதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமா? ஆண்டவரோடு இணைந்திருப்பதன் வாயிலாக, பிணைந்திருப்பதன் வாயிலாக நம்மை கனி கொடுக்க வைக்கிறார். இதற்கு நாம் உட்பட்டோமா? இந்த 5 கிரியைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நாம் வேண்டுதல் செய்கிற பொழுது, விண்ணப்பம் செய்கிற பொழுது,
நாம் அன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவளை அறிந்து நமக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்விலேயே நாம் கேட்டதை தருகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த 5 விதமான ஆவிக்குரிய கிரியைகளின் பின்னணியில் தான் தேவ ஆசீர்வாதங்கள் இருக்கிறதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் அர்த்தமுடையவர்களாகவும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு ஏற்றவர்களாக இருக்கும். எனவே அந்த விதமாக புரிந்து கொண்டு தேவ கிரியைகள் நம்மிடத்தில் நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுப்போம். இந்த 5 விதமான வேலைகள் நம்முடைய வாழ்விலே நாம் அடையவில்லை என்றால், இந்த 5 விதமான வேலையை ஆண்டவர் செய்கிறதை நாம் நிச்சயிக்கவில்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை வழி நடத்தும், என்னை ஆளுகை செய்யும், என்னை கனி கொடுக்கிற ஒரு மரமாக மாற்றும் என்று ஜெபிப்போம். ஆண்டவருமை ஆசீர்வதிப்பார். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய உபவாசங்கள் தேவன் அங்கீகரிக்கப்படும். நம்முடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் உண்மையுள்ளவர், போதுமானவர், நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.